Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.8ல second sum. இதில் LHSும் RHSும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. நம்ம இதை போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டா தான் பவரோ உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நான் இதை போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு LHS மட்டும் எடுத்துக்கலாம். √3/2 ப்ளஸ் i/2 பவர் 5 ப்ளஸ் √3/2 minus i/2 power 5. ஸோ எந்த காஸோட வேல்யூ போட்டால் நம்மளுக்கு √3/2 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து காஸ் π/6 போட்டால் நம்மளுக்கு √3/2 வரும். அதே மாதிரி sin π/6 போட்டாலும் 1/2 வரும். ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இதே மாதிரி நம்ம இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் π/6 தான் வரும், ஆனால் மைனஸ் π/6 வரும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ காஸ் மைனஸ் π/6 ப்ளஸ் i sin மைனஸ் π/6 ஹோல் பவர் 5. இப்போ நம்ம இந்த பவரில் இருக்க 5ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? காஸ் 5π/6 ப்ளஸ் i sin 5π/6 அப்படின்னு ஆகும். இது ப்ளஸ் காஸ் மைனஸ் 5π/6 அப்புறம் ப்ளஸ் i sin மைனஸ் 5π/6 அப்படின்னு ஆகும். ஸோ இந்த மைனஸ் வந்து வெளியில் வரும்போது காஸுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ காஸ் 5π/6 ப்ளஸ் i sin 5π/6 அப்படியே இருக்கும். இது காஸ் ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறனால மறுபடியும் இது ப்ளஸ் காஸ் 5π/6ன்னு ஆகும். ஆனால் இது ஆட் ஃபங்க்ஷனுங்கிறனால மைனஸ் i sin 5π/6 அப்படின்னு ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது மட்டும் ஆடப் ஆகி 2 டைம்ஸ் காஸ் 5π/6 அப்படின்னு வரும். இப்போ காஸ் 5π/6ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அதுக்காண்டி நம்ம 5π/6க்கு பதிலாக π மைனஸ் π/6 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ காஸ் π மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்தால் அது மைனஸ் காஸ் தீட்டா ஆகிடும். ஸோ மைனஸ் காஸ் π/6. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் காஸ் π/6 வேல்யூ √3/2. ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மைனஸ் √3 வரும். ஸோ இது ஈக்குவல் டு மைனஸ் √3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So it is hence proved.